இயேசுவே ஆண்டவர் யூடியூப் சேனல். மோசேயின் வழிநடத்துதலில் இஸ்ரேல் மக்கள் செங்கடலை அதிசயமாக கடந்த பிறகு அவர்களின் வரலாற்றில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்தன. இங்கே அந்த நிகழ்வுகளை ஒரு கதையாக சொல்கிறேன். வனத்தின் வழியே ஒரு புதிய பயணம். செங்கடலை கடந்து இஸ்ரேலியர்கள் மகிழ்ச்சியால் கூத்தாடிய போது அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய வனம் பறந்து கிடந்தது. மோசேயும் அவரது சகோதரர் ஆரோனும் மக்களை வழிநடத்த கடவுளான யெகோவா ஒரு பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்புத் தூணாகவும் அவர்களுக்கு வழிகாட்டினார். பயணத்தின் முதல் நிறுத்தமாக மாரா என்ற இடத்தில் மக்கள் களைப்பால் தாகத்தால் வாடினர். ஆனால் அங்குள்ள நீர் கசப்பாக இருந்தது. மக்கள் மோசேயிடம் முறுமுறுத்தனர். மோசே கடவுளிடம் பிரார்த்தித்தார். கடவுள் ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை நீரில் வீசிய போது நீர் அமிர்தமாக மாறியது. இதன் மூலம் கடவுள் தம்மை நம்புவோருக்கு ஆரோக்கியம் அளிப்பவர் என்பதை கற்றுக்கொண்டனர். வனத்தில் உணவின்றி மக்கள் மீண்டும் புலம்பினர். எகிப்தில் அடிமைகளாக இருந்தாலும் அங்கே குண்டுக்கற்களாக இருந்த மாமிசத்தை தின்றோமே என்று அழுதனர். கடவுள் மோசேயின் மூலம் நான் வானத்திலிருந்து அப்பம் பொழிவேன் என்று சொன்னார். மறுநாள் காலை பனி போல வெண்ணிறமான மன்னா என்ற உணவு பூமியை மூடியது. மக்கள் அதை சேகரித்து உண்டனர். ஒரு வாரத்தில் 6 நாட்கள் மட்டுமே மன்னா கிடைக்கும். 6ஆம் நாளில் இரட்டிப்பாக சேகரிக்க வேண்டும், ஏனெனில் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று கடவுள் கட்டளையிட்டார். அதேபோல் மாலையில் கீழே காற்றை வீச செய்து காடைகள் வந்து விழுந்தது. சிலர் ஓய்வு நாளில் மன்னா தேடிச் சென்றனர், ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. இதன் மூலம் கடவுளின் வார்த்தையை நம்பி அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கற்றனர். அடுத்து ரெவிதீம் என்ற இடத்தில் மக்கள் மீண்டும் தாகத்தால் தவித்தனர். மோசே கடவுளின் ஆணைப்படி ஒரு பாறையை கோலால் அடித்தார். உடனே அதிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்தது. அங்கே அமாலேக்கியர் என்ற பகைவர்கள் இஸ்ரேலியரை தாக்கினர். மோசே மலையின் மீது கைகளை உயர்த்தி பிரார்த்தித்தார். அவர் கைகள் உயர்ந்தபோது இஸ்ரேல் வெற்றி